நெகிரி செம்பிலான் போர்டிக்சன் மாவட்ட அளவில் இன்று நடைபெற்ற செந்தமிழ் விழா போட்டியில் ஒட்டுமொத்த வெற்றியாளராக 3வது ஆண்டாக போர்டிக்சன் தமிழ் பள்ளி சுழல் கிண்ணத்தை வெற்றி வாகை சூடியது. இப்போட்டியின் 2ஆம் நிலைக்கு பண்டார் ஸ்பிரிங் ஹில் தமிழ் பள்ளி மற்றும் 3ஆம் இடத்தை சுங்கை சாலாக் தமிழ் பள்ளி ஆகிய இரு பள்ளிகளும் வெற்றி கண்டது. இதனிடையே கவிதை போட்டியில் போர்டிக்சன் தமிழ் பள்ளி மாணவி ஷர்மிதா சுரேஷ் முதல்நிலையில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை வெற்றியாளராக முறையாக தானா மேரா தமிழ் பள்ளி மாணவி ஸ்ரீ சங்கரி நேசகுமார் மற்றும் லின்சம் தோட்ட தமிழ் பள்ளி மாணவி தனுஷா விமலன் ஆகியோர் வெற்றி பெற்றனர். இப்போட்டியை தொடர்ந்து பேச்சுப் போட்டியில் முதல் நிலையில் போர்டிக்சன் தமிழ் பள்ளி மாணவி சவர்ஷனா விக்னேஸ்வரன், 2ஆம் இடத்தை பண்டார் ஸ்பிரிங் ஹில் மாணவி ரிஷாலனி வீரமணி மற்றும் 3ஆம் இடத்திற்கு செயின்ட் லியோனார்ட் தமிழ் பள்ளி மாணவர் வேல்நிலவன் வேலவன் தேர்வானார்கள். தொடர்ந்து திருக்குறள் வாசிப்பு போட்டியில் 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் இடங்களுக்கு முறையாக பண்டார் ஸ்பிரிங்கில் மாணவி சோனியா முத்தழகன், சுங்கை சாலாக் தமிழ் பள்ளி மாணவி பவித்ரா கோபால் மற்றும் போர்டிக்சன் தமிழ் பள்ளி மாணவர் கருணே சத்யசீலன் வெற்றி வாகை சூடினார்கள். இப்போட்டியை நிறைவு செய்து வைத்து பேசிய ஸ்ரீ தஞ்சோங் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ராஜசேகரன் குணசேகரன், தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர்கள் தாங்கள் ஒன்று கூடும் நிகழ்ச்சிகளை வெளியில் நடத்துவதை விட சம்பந்தப்பட்ட தமிழ் பள்ளியில் நடத்துவது சிறப்பாக இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். இதன் வழி தாங்கள் படித்த பள்ளிகளுக்கான தேவைகளை அறிந்து உதவுவதற்கு வழிவகுக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே தமிழ் பள்ளி தோறும் பாலர் பள்ளி அமைக்கும் திட்டத்தை ஊக்குவிப்பதே தமது இலக்கு என்றும் அதற்கு அப்பள்ளி ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்றும் ராஜசேகரன் வலியுறுத்தினார். பாலர் பள்ளி மாணவர் சேர்க்கை நடவடிக்கையின் மூலமாக தமிழ் பள்ளியில் நிலவும் மாணவர் குறைந்து வரும் எண்ணிக்கைக்கு மாற்றாக அதிகரிக்கும் திட்டத்தை ஏற்படுத்த முடியும் என அவர் மேலும் தெரிவித்தார். முன்னதாக போட்டியை தொடக்கி வைத்து போர்டிக்சன் மாவட்ட தலைமை கல்வி அதிகாரி புவான் சைனா பின்தி அபு காசிம் மிக சிறப்பான முறையில் இப்போட்டியை ஏற்பாடு செய்துள்ள போர்டிக்சன் தமிழ் பள்ளி ஆசிரியர் குழுவினர் மற்றும் தலைமை ஆசிரியர் ராமசாமி ஆகியோரை வெகுவாக பாராட்டுவதாக கூறினார். மேலும் இப்பள்ளியில் மாணவர்களின் பேச்சு திறனை வளர்க்கும் முயற்சிகள், தகவல் ஊடக அறிவிப்பாளர் போன்ற பல்வேறு பயிற்சிகளை வழங்கும் நடவடிக்கையாக சுயமாக அலை FM ஒலி வரிசை மற்றும் ஸ்டுடியோ போன்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருப்பதை பாராட்டுக்குரிய செயல் என்றும் புகழ் மாலை சூட்டினார். முன்னதாக வரவேற்பு உரையாற்றிய செந்தமிழ் விழா ஏற்பாட்டு குழு தலைவரான போர்டிக்சன் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் ராமசாமி, இப்போட்டியில் போர்டிக்சன் மாவட்டத்தை பிரதிநிதித்து 17 தமிழ் பள்ளிகளிலிருந்து 51 மாணவர்கள் போட்டியில் பங்கெடுத்துள்ளனர். 3 பிரிவுகளாக இப்போட்டி நடைபெற்ற வேளையில் வெற்றி பெற்றவர்களாக 1 முதல் 5 என்ற நிலையில் தேர்வு பெறுவோர்களுக்கு சிறப்பு பரிசுகள் மற்றும் 6 தொடங்கி அதற்கு மேல் நிலையில் வெற்றி பெறுவோருக்கு ஆறுதல் பரிசுகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். Kepada warga SJKT Porticsson kerana percaya menguruskan karnival bahasa Tamil dengan sangat cemerlang. தமிழ் பள்ளியிலிருந்து பாலர் பள்ளியிலிருந்து உருவாக்கிருக்காங்க. ஏன் அந்த பாலர் பள்ளி ப்ரீ ஸ்கூல் தனிக்காக ஃபார்ம் பண்றோம்னா, இந்த பிள்ளைங்க தான் நம்மளுக்கு அடுத்த எஸ்எட். நம்ம தமிழ் பள்ளி வாழருக்கு பிள்ளைங்க இந்த பிள்ளைங்க தான். ஏன்னா இந்த பிள்ளைங்க வந்து நிறைய வந்து வெளியே வேற தடிக்கால போயிட்டு அப்புறம் அந்த தடிக்கால வந்து தமிழ் இல்லாதனால வேற பள்ளிக்கு போற வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே நீங்க தமிழ் பள்ளியில இருந்து இந்த பாலர் பள்ளி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இலவசமான கல்வி, அதுவும் சிறப்பான மலேசியன் எடுகேஷன் மாரி சிறப்பாக கிடைக்கும். அதுக்கு தான் உங்களுக்கு வேண்டுகோள் கேட்டிருக்கோம். இடையில இருந்து ஆர்மி ஸ்கூலுக்கு வந்து கிடைச்சிருக்கா டீச்சர்? தெரியல. நீங்க தயவுசெய்து அப்ளை பண்ணுங்க. பின்னால சிக்கு ஜெயபாலன் இருக்காரு, நாங்களும் இருக்கிறோம். பொன்னார ரொம்ப ஹெல்ப் பண்றாரு. அவர் 8ஆம் ஸ்கூல்ல பிரச்சனை வேறு. அவர் நம்ம தமிழ் பள்ளிக்கு சிறப்பாக பணியாற்றுறாரு. நீங்க தயவுசெய்து அப்ளை பண்ணுங்க. அதே வந்து ஒரு கிளாஸ் இருந்துச்சுன்னா 2 கிளாஸ் அப்ளை பண்ணுங்க. ஒரு இடத்துல இருந்து 3 கிளாஸ் 4 கிளாஸ் இருக்கு சார். ஒரு கிளாஸ் மாணவர்கள் வந்து ஒருவருக்கு ஒருவர் செலக்டர்கள் அல்ல. எங்களாலே வந்து கவிஞராக முடியும், எங்களாலே வந்து பேச்சாளராக முடியும், எங்களாலே வந்து திருக்குறளை வந்து சிறப்பாக ஒப்புவிக்க முடியும். அதன் பொருள் வந்து எங்களால் பேச முடியும் என்பதை இந்த போட்டியில் வந்து மெய்ப்பித்திருக்கிறார்கள். இப்படி முயற்சி எடுத்த மாணவர்களுக்கும் மதிசமயத்தில் இவர்களை ஊக்குவித்த ஆசிரியர்களுக்கு வந்து
நம்முடைய இந்த நிகழ்வின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே சமயத்தில் இலக்கியத்திலும் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் சிறப்பாக விளங்குவதற்கு இந்த செந்தமிழ் விழா அவங்களுக்கு பெரும் துணையாக இருக்கின்றது. அவருடைய பட்டறிவை மேம்படுத்த ஒரு களமாக இந்த செந்தமிழ் விழா திகழ்கின்றால் அது மிகையாகாது. வாழ்வில் வழிகாட்டு விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க